ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வீடியோ போட்டிருக்கேன். கருவாச்சி காவியம் யூடியூப் சேனல். ஓகே, என்ன இன்றைக்கி தலைப்புனா பார்த்தீங்களா, ஓட்டு போட போகிற எல்லாருக்கும் ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்க போகிறேன். சரிங்களா? உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் இப்போ ஓட்டு போட போய் ரொம்ப நேரம் லைனில் நிற்பீங்க. அப்போ ஏதாவது ஒரு செல்லு நோண்டலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ வந்துச்சுன்னா உங்களுக்கு இது ஒரு நல்ல டிப்ஸாக இருக்கும். ஓகேங்களா? என்னென்னா, காலையில் எல்லாமே தலையோடு குளிச்சுருங்க. தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு போனீங்கன்னா அங்கே போய் நிற்கும்போது நமக்கு வேர்த்து ஒழுக இரிட்டேட் ஆகும். நிற்கவே முடியாது, ரொம்ப டென்ஷன் ஆகும். தலைக்கு குளிச்சுட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு அது நம்ம எவ்வளோ நேரம் நின்னாலும் நமக்கு டயர்ட் ஆகாது, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃபஸ்ட்டு அது. ரெண்டாவது மெயினாக ஃப்ரிட்ஜிலேருந்து நல்லா கூலிங்காக ஒரு வாட்ரு பாட்டில் எடுத்துகிட்டு போயிடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரத்துக்காவது மேக்ஸிமம் அந்த கூலிங் இருக்கும். அதனால் அது ரெண்டாவது டிப்ஸு. தண்ணி நிறைய குடிங்க. சாப்பிட்ருங்க. சாப்பிட்டு குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருந்தால் ஏதாவது ஸ்நாக்ஸு பிஸ்கெட் ஏதாவது எடுத்துகிட்டு போயிடுங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸுங்களோட போங்க. வீட்டில் இருக்க ஆளுங்களை கூப்பிட்டு போனீங்கன்னா இன்னும் அதிகமாக இரிட்டேட் ஆகும். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பூத்தில் ஓட்டு போடுறவங்க இருந்தாங்கன்னா அவங்களையும் கூட கூட்டிகிட்டு போயிடுங்க. நல்லா பேச்சு துணைக்கி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் ஓட்டு போட்டு வர வரைக்கும். இது அவ்வளோதாங்க. ஏன் நாங்கள்லாம் போகிறோம் உனக்கு இல்லையா அப்படின்னு சொன்னால், எனக்கு ஓட்டு இந்த வருஷம் கிடையாது. ஏன்னா எனக்கு எஸ்ஐஆர் ஃபார்மில் புட்டுக்குச்சு. அதனால் நான் ஓட்டு போட போனால் என்னெல்லாம் பண்ணணும் அதை உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸாக கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக இதெல்லாம் மறக்காமல் எடுத்துகிட்டு போயிருங்க ஒரு ஹேண்ட்பேக்கில் வச்சு. ஓகேங்களா? எவ்வளோ சந்தோஷமாக ஓட்டு போட போகிறீங்களோ அதே சந்தோஷமாக வீட்டுக்கு வாங்க. நல்லவங்களாக பார்த்து ஓட்டு போடுங்க, புரிஞ்சிட்டு போடுங்க. ஏன்னா என்னால் முடியாததை உங்கள்கிட்ட சொல்கிறேன். நாம் இனிமேல் ஓட்டு போட்டு அடுத்த 5 வருஷத்துக்கு இது நமக்கான இது. எவ்வளவோ நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம், எவ்வளவோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போ வரைக்கும். இனிமேல் அந்த கஷ்டம் கொஞ்சமாவது குறையணும் அப்படின்னா சிந்தித்து செயல்படுங்க. ஓகேங்களா? நான் அவங்க பேர்லாம் சொல்ல விரும்பலை. ஏன்னா அது உங்களோட விருப்பம். அவங்களுக்குன்னு என்ன கரெக்ட், இதுதான் கரெக்டுன்னு தோன்றவங்களுக்கு போடுங்க. அவ்வளோதான். அப்புறம் எல்லாம் எப்படி இருக்கீங்க என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பார்க்குறவங்க எனக்கு ஒரு சின்ன லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு என்கரேஜ் கொடுங்க. நான் அதிகமாக வீடியோலாம் இப்போ போடுறதில்ல. நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு அலைஞ்சிட்ருந்தேன். அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. இப்போ நான் ஹாஸ்பிட்டல்லாம் போயிட்டு வந்துட்டேன். சரிங்களா? இருங்க ஒரு நிமிஷம். நேற்றுக்கு தான் போயிட்டு வந்தேன். 2000 ரூபாய்க்கு மாத்திரை எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போது இனிமேல் ரெஸ்ட்டு தான், ஃபுல் ரெஸ்ட்டு. ஓகேங்களா? இனிமேல் வீட்டோடு தான் இருக்கணும். அதனால் காலையில் ஒரு வீடியோ, ஈவினிங்கில் ஒரு லைவ் கண்டிப்பாக கம்பல்சரி போட்டுருவேன். இதுக்கு இடையில ஷார்ட்ஸ் என்னால் முடிஞ்சிச்சுன்னா சமைச்சு போடுறேன். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒன்று கண்டென்ட் மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு தலைப்பை வச்சு நம்ம பேசி என்டர்டெயின்மெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகேங்களா? அதுக்கு உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் என்னால் முடியும். எனக்கும் ஒரு ஆர்வம் வரும், அடுத்தடுத்து நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதுக்காக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ இதோட என் உரையை முடித்து கொள்கிறேன். ஓகேங்களா? பாய். கருவாச்சி காவியம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் கொடுங்க, லைக் பண்ணுங்கள். ஷேர்லாம் யாருக்கும் பண்ண வேணாம். ஏன்னா நீங்கள் பார்க்குறதே பெரிய விஷயம். அதனால் ஷேர் பண்ணி யாரையும் வெறுப்பேற்றாதீங்க. முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், என்ன மாதிரி பேசலாம், இப்படி பேசலாம், எந்த தலைப்பு வச்சு பேசலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஏதாவது எனக்கு ஒரு கமெண்ட் மூலியமாக உங்களோட இது கொடுங்க, நான் அதன்படி பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, பாய். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் ஜனநாயக கடமையை கரெக்டாக பண்ணுங்கள். பாய்.